ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்ஜே vlogs. இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்டா நானே சமைக்க போறேன். நாட்டு விரால் மீனை வந்துட்டு ஆத்துல பிடிச்சி இன்னைக்கு அதை செஞ்சு சாப்பிட போறோம். நாட்டு விரால் மீன் வந்துட்டு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஆஹ் அதுல வந்து ஃப்ரை பண்றதை விட குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அந்த நாட்டு விரால் மீனை வந்துட்டு இன்னைக்கு நாட்டி ஸ்டைலில் குழம்பு வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இது பிடிக்கும். நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாமே வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். குழம்புக்கு நல்ல செம டேஸ்ட்டாக இருக்கும். இதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். காஞ்ச மிளகாய், சோம்பு, ஜீரகம், குருமிளகு, அதுக்கப்புறம் வந்து தனியா இதை எடுத்து வச்சுருக்கிறேன். பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ குழம்புக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். நல்லா கடலை ஊற்றியாச்சு. கொஞ்சம் ஜீரகம், கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் வந்துட்டு கோல்டன் ப்ரௌனா வந்து நல்லா வதங்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌனா வந்து வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு, தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம்
புளி கரைசல் எடுத்து ஊற்றிடலாம். தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் 2 டேபிள் ஸ்பூனு. அப்புறம் தனி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நல்லா அந்த மீன் குழம்புக்கு, அதுவும் அந்த நாட்டு விரால் மீனுக்கு வந்து நல்லா சுற்றுன்னு காரம் இருந்துச்சுன்னா தான் சூப்பராக இருக்கும். இப்போ புளி கரைசலை ஊற்றிடலாம். நல்லா தேவையான அளவு நல்லா புளி கரைசல் ஊற்றியாச்சு. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். உப்பு காரம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு மீன் ஆட் பண்ணிடலாம். நல்லா குழம்பு சூப்பராக கொதிச்சிருச்சு. இப்போ மீன் ஆட் பண்ணிடலாம். நாட்டு விரால் மீன். மேல கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிடலாம். இப்போ நம்ம அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நான் உங்களுக்கு காட்டினேன் இல்லையா, வானல்ல போட்டு ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த மசாலாவை போட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான விரால் நாட்டு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நாட்டு விரால் மீன் குழம்பு ஒயிட் ரைஸ். செம்ம டேஸ்டா இருக்கு. இந்த நாட்டு விரால் மீன் வந்து ரொம்ப காஸ்ட்லி நீங்க கடையில வாங்குனீங்க அப்படின்னா. அண்ட் தென் இது வந்து ரொம்ப ரேர், கிடைக்கவும் கிடைக்காது. கண்டிப்பா இது உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா மிஸ் பண்ணாம வீட்டில் நான் செஞ்ச மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். முக்கியமா ஒரு நாள் வச்சு சாப்பிடுங்க, இன்னும் வேற லெவல்ல இருக்கும். இட்லி மீன் குழம்பு, தோசை மீன் குழம்பு செம காம்பினேஷன்ல இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதே போல ஒரு சூப்பரான டிஷ்ஷோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் பாய் ஃப்ரம் உங்கள் எம்ஜே. பாய்.